மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு திருப்போரூரில் சீமான் தலைமையில் நடக்க இருந்த அமைதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். பஞ்சமி நில மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அனுமதி கோரி திருப்போரூர் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சசிகுமார் என்பவர் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் வருகிற 16ஆம் தேதி சீமான் தலைமையில் நடைபெற இருந்த அந்த நாம் தமிழர் கட்சியின் பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் நாம் தமிழர் நிர்வாகிகளே சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக 16/3/2025 தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டமும் கண்ணாகப்பட்டியிலிருந்து திருப்போரூர் ரவுண்டானா வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அமைதி பேரணி நடத்த மனு கொடுத்திருந்தனர். இதற்கிடையில் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி முருகன் கோவிலில் மாசி மத பிரமோற்சவம் திருவிழா நடந்து வருவதாலும் காலம் தாமதம் என்பதாலும் திருமண முகூர்த்த நாள் என்பதாலும் திருப்போரூர் நகரம் OMR சாலையில் அதிகப்படியான கூட்ட நெரிசல் உள்ள பகுதி என்பதாலும் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்படும் சூழல் உள்ளதால் மேலும் அந்த கடிதத்தில் எவ்வளவு நபர்கள் கலந்து கொள்வார்கள், ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு கலந்து கொள்வார்கள் என்ற விவரம் குறிப்பிடவில்லை. ஆகையால் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்துக்கும் பேரணிக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் அவர்கள் மூலமாக ஒரு கடிதமானது அந்த சசிகுமார் என்பவரிடம் இரவு குறிப்பாக 7 மணி அளவில் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கடிதம் பெற்றவுடன் அவர் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது இந்த அனுமதிக்காக வழக்கும் தொடர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வழக்கு விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.